என்னடா அவன் நிஜ குழந்தை மாதிரியே கை காலம் உதறிட்டு அழுதுட்டு இருக்கான். கன்ஃபார்மா எனக்கு மர கலந்துருச்சுப்பா. போன் போடுற வேண்டியதா. ஐயோ கடவுளே, இவன் பெரிய தொழிலதிபரா வருவான்னு என்னெல்லாமோ கனவு கண்ட. இவனை இப்படி ஆக்கிட்டியே. ரோகிணி, என்னடி பண்ண என் பையனை? நான் ஒண்ணும் பண்ணல ஆண்டி. இவங்க சொல்ற மாதிரி இவருக்கு ஒண்ணும் பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. நிஜ குழந்தைய விட அதிகமா அழுறான்டா. தயவு செஞ்சு கொடுத்துடுறா. அழுது நின்னுடுச்சு. இன்னைக்கு ஷோரூம்க்கு யாரோ ஒரு லேடி வந்தாங்களாம். அவங்க பையன் ஏதோ சத்தம் போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் இவரை லேசா அடிச்சிட்டாராம். அந்த லேடி கோவப்பட்டு மனோஜ் கிட்ட உனக்கு குழந்தையே பிறக்காது, நீ அப்பாவே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுல இவர் பயந்துட்டாராம். எவ்வளவு ஏதாவது சொன்னா அது நடந்துருமாடா? அந்த டென்ஷன்ல தான் போய் ஒரு டாக்டர் பாத்துருக்காரு. அந்த டாக்டர் தான் குழந்தை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அது மாதிரியே நடந்துக்கிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காரு. அம்மா புடவையில தொட்டில் கட்டி அதுலதான் தூங்கணுமா, ஃபீடிங் பாட்டில தான் பால் குடிக்கணுமா, குழந்தை மாதிரி தவழ்ந்து தான் போகணுமா. அதனாலதான் ஆண்டி அவர் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இதுக்கு உங்க பைத்தியமே பிடிச்சிருக்கலாம்பா. இப்படி எல்லாம் கூட ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? எந்த டாக்டர் இப்ப எல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. இவன் தான் லூசுன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான் நிஜமான லூசா இருப்பாங்களப்பா. டேய், அவர் அப்படிலாம் இல்ல. அடடே, குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை வளர்ந்துச்சு போல. டேய், அந்த டாக்டர் ரொம்ப சீனியர் டாக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உலகத்துல எந்த டாக்டர் இப்படி பண்ண சொல்லுவாங்க? எனக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதில்ல. இருந்தா எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்க போறேன்.